மலையக மக்களுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் அவ்வாறு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அது ஒரு பொருளாதார வளர்ச்சியாக அமைய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தின் சீரான தன்மை நூடாக அவர்களுடைய வாழ்வுக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிற விதத்திலான ஒரு பொருளாதார திட்டத்தொண்டை இந்த வரவு செலவு திட்டம் முன்வைத்திருக்கின்றது. நாங்கள் சொல்கின்றோம், கொழும்பை மாத்திரம் மையப்படுத்தி இருந்த அந்த அபிவிருத்தி என்பது இப்போ தற்போது நாங்கள் பார்க்கின்றோம் கிராமிய புறங்களை வந்தடைந்திருக்கின்றது, வடக்கு மாகாணத்தை வந்தடைந்திருக்கின்றது. வட்டுவாக்கல் பாலத்தை மீள திருப்பி அமைத்தல், புனரமைக்கின்ற விடயங்கள், அது மட்டுமல்லாமல் அந்த பிரதேசங்களுக்கு தொழிற்சாலைகள் தொழில்நுட்பம் வந்தடைவதன் காரணத்தால் அந்த மக்களுடைய வாழ்வு தரம் உயரப்படுகின்றதை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மலையக மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை உறுதிப்படுத்துவதற்காக முதலாளிமார்கள் சங்கத்தோடு இணைந்து அவர்களுக்கான அந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருக்கின்றது. நாங்கள் உறுதியாக கூறுகின்ற, அதே போலவே நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் முக்கியமாக நம்புகின்ற 3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பொருளாதாரத்தின் ஜனநாயகம். பொருளாதார ஜனநாயகம், பொருளாதார சுயாதீன தன்மை என்றது சகல மக்களுக்கும் வந்தடைய வேண்டிய ஒரு கட்டாயம். அது மட்டுமல்லாமல் அடிப்படை வசதிகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு சமுதாயமாக இருத்தல் அவசியம். அதனை அடுத்து நாங்கள் சொல்கின்றோம், சட்டத்தின் முன்னால் அனைவருமே மதிக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம். இது 3 விடயங்களையும் பூர்த்தி செய்யப்படுவதாக இருந்தால் அந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒன்றாக வாழக்கூடிய சூழல் உருவாகின்றது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இவ்வளவு காலமும் கொழும்பை மாத்திர மையமாக கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த இந்த நாடு தற்போது ஏனைய பிரதேசங்களையும் முக்கியமாக மலையகத்தை கருத்தில் கொண்டு இம்முறை நாங்கள் பார்க்கின்றோம் பாடசாலை அபிவிருத்திகளுக்கு, அது மட்டுமல்லாமல் மலையக மக்களுடைய மாணவர்களுக்கு அவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை வழங்கும் விதமாக மலையக கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கான ஒதுக்கீடுகள் முதலீடுகள் அனைத்துமே இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பார்த்தாலும் கூட மீனவ தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு, விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான நடவடிக்கை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான ஒதுக்கீடுகள், அந்த வடக்குக்கு நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்ற மாற்றங்களுக்கான ஒதுக்கீடுகள் முதலீடுகளை, அதுக்கான பண ஒதுக்கீடுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்தின் பொறுப்பேந்துகின்ற ஒரு அரசாங்கம் என்றால் அந்த சமூகத்தில் வாழ்கின்ற அனைவருடைய வாழ்வையும் கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான ஒரு வேலை திட்டமாக இருக்க வேண்டும். சம்பள உயர்வினை நாங்கள் பார்க்கும் போது கூட சம்பளம் என்றது நாங்கள் கையில் வாங்குகின்ற சம்பளம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கூட அது எங்கள் வீட்டில் தங்கும் இடத்தில் இருக்காது. ஏனென்றால் அது கல்விக்காக, சுகாதாரத்துக்காக, போக்குவரத்துக்காக, வாழ்வை நடத்தும் அந்த தேவைப்பாடுகளுக்காக நாங்கள் பாரிய அளவு செலவழிப்போமாக இருந்தால் அந்த வருமானத்தின் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், கல்வி என்பதையும் சுகாதாரம் என்பதையும் மக்களுக்கு அந்த சுமையாக இருக்காமல் கல்வி என்றதின் பொறுப்பை அரசாங்கம் ஏந்திருக்கின்றது, சுகாதாரம் என்றதின் அந்த சுமையை அரசாங்கம் பொறுப்பேந்திருக்கின்றது. ஆகவே இந்த மக்களுக்கு சம்பள உயர்வு மாத்திரமில்லாமல் அந்த தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளின் பொறுப்பை கூட அரசாங்கம் தாங்கியிருப்பதால் இந்த முறை இந்த பொருளாதார இந்த வரவு செலவு திட்டமானது மக்களுடைய வாழ்வு சுமையை குறைக்கின்ற விதத்தில் அமைந்திருக்கின்ற உண்மையான மக்கள் மயமாக்கப்பட்ட, அது மக்கள் ஆட்சியின் மக்கள் ஆணைக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம்.